ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக புரிய வைக்கிறாரு. இந்த மகாபாரத யுத்தம், அதாவது விநாசத்திற்கு முன்னாடி பாபா கிட்டேருந்து நமக்கு முழுமையான ஆஸ்தியை எடுத்துக்கொள்ளணுங்கிறார். பாபா எப்படிப்பட்ட ஆஸ்தியை கொடுக்குறாரு அப்படின்னா, பாபா சொல்கிறாங்க, சுகமே சுகம் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்தி. அதுவும் 21 பிறவிகளுக்காக நீங்கள் இப்போ படித்து ஆஸ்தியை பெற்றுக்கொள்கிறீங்க. பாருங்கள், எப்படி ஒரு அப்பா இருக்காருன்னா குழந்தைய பாலனை பண்ணி வளர்ப்பார். அந்த இளமை பருவத்தில் அவரை பராமரித்து படிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய காலில் நிற்பாங்க. அது வரைக்கும் அப்பா பாலனை செய்வார். அதே போல் தான் சிவபாபா இப்போ நம்மளை பாலனை பண்ணி படிப்பு கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. நம்ம இப்போ எவ்வளோ முடியுமோ நம்ம படித்தோன்னா 21 ஜென்மத்துக்கு நம்ம காலில் நிற்க போகிறோம். நம்ம அந்த பாலனையை இப்போ எடுத்துக்கொள்ளணுங்கிறது. பாபா கொடுக்கக்கூடிய ஆஸ்தி எப்படிப்பட்டது அப்படின்னா, இப்போ எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறவங்களும், பிரைம் மினிஸ்டரோ இல்லை ஜனாதிபதியாக இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு போர், யுத்தம், இதனுடைய கவலை, டென்ஷன்லாம் இருக்குது. அவங்க கவலையில் தான் இருப்பாங்க எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும். ஆனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் அங்கே ராஜ்யம் செய்தாலும் எவ்வளோ கவலை இல்லாமல் சுகமாக இருப்பீங்க, அங்கே துக்கம் என்பதே இருக்காது. அப்போ அப்படிப்பட்ட ராஜ்யத்தை நம்ம அடையிறதுக்கு ஏன் இப்போ முயற்சி பண்ணக்கூடாது? பாபாவை ஏன் நினைவு செய்யக்கூடாது? பாபா சொல்கிறாங்க, என்னை நினைவு செய்தால் போதும், உங்களுக்கு ஆஸ்தி கிடச்சிரும் முழுமையாக. என்னை நினைவு செய்தால் உங்களுடைய விக்ரமங்கள்லாம் விநாசமாயிடும், வேறு எந்த கஷ்டமும் பட வேண்டாங்கிறார். ஆனால் குழந்தைங்க சொல்கிறாங்க, பாபா மாயா எங்களை மறக்க வச்சிருதுன்னு. அப்போ பாபா தான் சொல்கிறார், இந்த ஒரு பிறவியில் நீங்கள் அது போல் முயற்சி பண்ணுங்கள். கடைசியில் ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. இப்போ இருந்தே அது போல் உங்களுக்கு பயிற்சி இருக்கணுங்கிறது. மேலும் பாபா இன்றைக்கி மாதர்களுக்காக சொல்கிறாரு. யாராவது ஒரு மாதருக்கு கொடுமை நடந்தால் கூட, நிறைய சகோதரிகளுக்கு அப்படி தூய்மையாக இருக்கிறதுக்கு கொடுமைகள் நடக்குது. பாபா சொல்கிறாங்க, அப்போ மற்ற மாதர்கள் அவங்களுக்கு உதவி செய்யணும். அப்போ அதுக்கு எப்படிப்பட்ட மாதர்களோட குழு இருக்கணும்னா, எந்த ஒரு மோகமும் இல்லாத மாதர்களோட குழு தேவை. பற்றற்று இருக்கக்கூடிய ஒரு மாதர்களோட குழு தேவை. அப்போ அவங்க தான் பாபா சொல்கிறாங்க அதிசயம் செய்ய முடியுங்கிறார். தேக சம்பந்தங்கள்லேருந்து உங்கள் பற்றை விலக்கிடுங்க, என்னுடைய ஒரு சிவபாபான்னு இருங்கங்கிறார். இந்த தேகத்தின் மீது கூட உங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது, மோகம் இருக்கக்கூடாது. இதை பராமரிக்கணும். இதுக்கு ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இதை பார்த்துக்கோங்க. ஏன்னா சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லை, சரீரம் இல்லாமல் ஞானம், யோகம், சேவை எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இது ஏதாவது வரும்போது பொறுமையாக அதை எதிர்கொண்டு கடந்து போயிடுங்க. ஆனால் இது மேலேயும் நீங்கள் மோகம் வைக்காதீங்கிறார். ஆத்ம அபிமானியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நான் இந்த தேகம் கிடையாது, நான் ஆத்மான்னு நம்பிக்கை வைங்க. எல்லாருமே பிரயாணிகள்ங்கிறார். அங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்க பரம்தாம்லேருந்து. ஆனால் 84 பிறவிகளாக இங்கே இருந்துட்டீங்க, 5000 வருஷமாக இருந்துட்டீங்க. பாபா சொல்கிறாங்க, இப்போ மீண்டும் பாவனமாகி திரும்ப செல்ல வேண்டும். அதனால் இதை ஒரு பொழுதும் நீங்கள் மறக்கக்கூடாதுங்கிறார். அந்த போதை என்பது நமக்கு இருக்கணும், படிக்கணும், பாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்கணும். மற்றவங்களுக்கும் நீங்கள் பாபாவை நினைவு செய்வதற்காக நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கும் நீங்கள் இதை கற்றுக் கொடுங்க. அவங்களும் உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு கற்றுக் கொடுங்க. ஸ்ரீ லக்ஷ்மி போல், நாராயண் போல் ஆகிறதுக்கு தான் நம்ம இந்த படிப்பை படிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிற அந்த உயர்ந்த போதை உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கணுங்கிற. வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 24/7/2026 காலை முரளி, பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த மகாபாரத யுத்தத்தில் பழைய மரம், இந்த சிருஷ்டி அழிந்து போகும். அதனால் யுத்தத்திற்கு முன்பே பாபாவிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். கேள்வி: பாபாவிற்கு மாதாக்களினுடைய குழு வேண்டும். ஆனால் அந்த குழுவின் விசேஷத்தன்மை என்னவாக இருக்க வேண்டும்? பதில்: தேகி அபிமானியாக இருப்பதற்கான முழு முயற்சி செய்கின்ற அப்படிப்பட்ட குழுவாக இருக்க வேண்டும். நாம் தூய்மையாகி தூய்மையான உலகத்தை உருவாக்க வேண்டும் என்ற பக்கா நஷா ஆர்வம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். தூய்மையை இழந்துவிடக்கூடாது. நஷ்டமோகாவாக, முற்றிலும் பற்றுதல் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது ஏதேனும் ஒரு அதிசயம் நிகழ்த்தி காட்டலாம். யார் மீதும் மோகம் இருக்கக்கூடாது. மோகம் என்ற கயிறு அதிக நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகள் இதை அறிவார்கள். அதாவது இனிமையான பாபா நம்மை சொர்க்கவாசி ஆக்குவதற்காக இங்கே வந்துள்ளார். இது குழந்தைகளோட புத்தியில் இருக்கின்றது. ஒவ்வொருவருக்குமே இதை புரிய வைக்கவும் வேண்டும். நாம் ஆத்மா. இந்த நினைவு யாத்திரையினால் நாம் தூய்மையாகிறோம். எவ்வளவு பாபா நினைக்கிறோமோ அவ்வளோ ஆத்மா தூய்மையாகுது.
எவ்வளவு சகஜமான ஒரு வழியாக இருக்கின்றது. ஆத்மா தூய்மையாகிறதுக்கு எங்கேயும் போய் நம்ம கங்கையில் குளிக்க வேண்டாம், கஷ்டப்பட்டு சரீரத்தால் எதுவும் பண்ண வேண்டாம், அவரை நினைவு செய்தாலே போதும். எவ்வளோ சகஜமான ஒரு உபாயம். தந்தையை நினைவு செய்தால் மட்டும் போதும். குழந்தைகள் அறிவார்கள், பாபா ஒரு வினாடியில் முக்தி, ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியை கொடுக்கின்றார். இப்பொழுது அனைவரும் ஜீவன் பந்தனத்தில், வாழ்க்கையோட பந்தனம், கஷ்டத்தில் இருக்காங்க. சரீரமும் கஷ்டம் கொடுக்குது, சொந்த பந்தங்கள்னாலேயும் துக்கம் ஏற்படுது, இயற்கையினாலேயும் துக்கம் ஏற்படுது. அப்போ பந்தனம்ங்கிறது வாழ்க்கையாக இருக்குது. ராவண ராஜ்யத்தினுடைய ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கின்றனர். ராவண ராஜ்யத்தில் எல்லாமே துக்கம்தான் கொடுக்கும். உடல், மனசு, பொருள், தன், மண், தன், ஜன் எல்லாமே கஷ்டம். இந்த விஷயத்தை பாபா அறிவார், குழந்தைகளும் அறிவீர்கள். வேறு யாருக்கும் இது தெரியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. எல்லையற்ற தந்தையை நாம் நினைவு செய்கின்றோம் என்றால் ஆத்மாவுக்கு உள்ளுக்குள் மிகுந்த குஷி என்பது இருக்கும். எந்த தந்தையை அரைக்கல்பமாக நினைவு செய்து கொண்டிருந்தோமோ, அதாவது பக்தி மார்க்கத்தில், அந்த தந்தை இப்பொழுது கிடைத்து விட்டார். துக்கத்தில் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள். எப்போ? துவாபரிகத்திலிருந்து. இப்போ அந்த தந்தை தான் இப்பொழுது கிடைத்து விட்டார். நீங்களும் நினைவு செய்தீர்கள். இப்பொழுது நீங்கள் துக்கத்தில் வந்து நினைவு செய்வதில்லை. மற்றவங்க இப்பயும் துக்கத்தில் நினச்சிட்டு இருக்கிறாங்க, நீங்களும் துக்கத்தில் நினைவு செஞ்சீங்கிறார் பாபா நம்மளை. ஆனால் இப்போ நீங்கள் அதே போலயே துக்கமாக என்ன நினைக்கிறதில்ல. இப்பொழுது நீங்கள் எப்படி மாறிட்டோம்? அவரை புரிஞ்சுக்கிட்டு அப்பாவாக அவரை நினைக்கிறோம். யாரை முழு உலகமும் நினைவு செய்கின்றதோ அந்த தந்தை இப்பொழுது இங்கே வந்துள்ளார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பகவானே வாங்க வாங்கன்னு யாரை கூப்பிட்டோமோ அவர் வந்துட்டார். பாபா அடிக்கடி இதெல்லாம் புரிய வைக்கிறார். நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஆத்மா, பாபா பரம்தாமிலிருந்து வந்திருக்கின்றார் திரும்ப நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்காக, தூய்மையாக்கி. கல்பமாக தனது வாக்குறுதி என்ன கொடுத்திருந்தாரோ, என்ன உறுதிமொழி வாக்குறுதி கொடுத்திருந்தாரோ அதன்படி அவர் வருகிறார். பாபாவின் உறுதிமொழி என்ன? நீங்கள் எப்பொழுது அழைக்கிறீர்களோ, மேலும் அரைக்கல்பம் எப்பொழுது முடிவடைகிறதோ அப்பொழுது நான் வர வேண்டியதாக இருக்கிறது. கலியுகத்திற்கு பிறகு சத்தியுகம் வந்தே தீர வேண்டும் என்றால் நான் வர வேண்டியதாக இருக்கிறது. அவர் வந்தால் தான் சத்தியுகம் வரும். இது குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது சங்கம யுகம். பாபா வந்துவிட்டார். குழந்தைகள், நீங்கள் சேவை செய்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் பாபாவோட அறிமுகத்தை எல்லாருக்கும் கொடுத்து கொண்டே இருக்கீங்க. பாபாவினுடைய அறிமுகம் எல்லாருக்கும் கிடைத்து கொண்டு தான் இருக்குது. இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள், அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லையற்ற சிவ பாபா நமக்கு மீண்டும் எல்லையற்ற ஆஸ்தியை தருவதற்காக வந்திருக்கார். நீங்கள் பாபா பாபா என்று சொல்கிறீர்கள் அல்லவா? இப்போ நாம் கடவுளே பகவானேன்னு சொல்கிறதில்ல, அப்பான்னு சொல்கிறோம். நாம் சிவபாபாவிடம் வந்திருக்கிறோம். சிவபாபா சொல்கிறார் இல்லையே, அப்பா சொல்கிறாரு, சிவ தந்தை சொல்கிறாரு. சாதாரண உடலில் நான் வந்திருக்கின்றேன்னு சொல்கிறார். கல்பத்திற்கு முன்னாடி எப்படி வந்தனோ அதே போல் வந்திருக்கேன். இதையெல்லாம் நாம் மறக்கக்கூடாதுங்கிறார். ஆனால் இந்த மாயா அப்படிப்பட்ட ஒரு பாபாவை, இவ்வளோ உயர்ந்த நிலையை நம்மளை அடைய வைக்கிறவரை என்ன பண்ணிடுது? மறக்கும்படியாக செய்து விடுகிறது. அவரை நினைப்பதின் மூலம்தானே தூய்மையாக முடியும். தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மையாக முடியும். இப்போ நீங்கள் அறிவீர்கள், அனைவருக்கும் சத்கதி அளிக்கக்கூடியவர் ஒரே ஒரு சத்குரு தான். இந்த சீக்கியர்கள் கூட பாடுகின்றார்கள், சத்து ஸ்ரீ அகால் அப்படின்னு. அவர் சத்தியமானவர், அகாலமானவர், மரணமற்றவர். பதீத்த பாவனர் தான் சத்குரு என்று சொல்லப்படுகிறார். பதீத்தமானவர்களை தூய்மை ஆக்கிறவர் பேர் தான் குரு, சத்குரு. பதீத்த பாவனா என்று அவரை அழைக்கவும் செய்கின்றனர். ஆத்மா தானே அழைக்கின்றது. இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், நாம் இங்கே வந்திருக்கின்றோம். யார்கிட்ட வந்திருக்கோம்? பாபா கிட்ட நம்ம வந்திருக்கோம். அப்போ நம்ம இப்போ தான் பாபாவோட நேரடியாக சந்திப்பு செய்கின்றோம். இதெல்லாம் நாம் மட்டும்தான் இப்போ புரிஞ்சுருக்கிறோம். நம்ம பகவானோட நேரடியாக சந்திப்பை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். பெரிய பெரிய மனிதர்கள் ஒருவர் மற்றவங்களோட சந்திக்க செல்கின்றனர். அப்பாயின்மெண்ட்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு சந்திக்கிறாங்க. இப்போ எவ்வளோ கஷ்டம் பெரிய மனிதர்களை சந்திக்கிறது. ஆனால் பாபா கிட்ட நம்ம எவ்வளோ ஈஸியாக சந்திக்கிறோம். அவர்களுக்கு எவ்வளோ மகிமையெல்லாம் இருக்குது. பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு மிக விமரிசையாக ஆடம்பரமாக எல்லாரும் சந்திச்சுக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, பெரிய மனிதர்கள் வரும்போது அவங்கள சந்திக்கும் போது ரொம்ப ஆடம்பரமாக இருக்கிறதுக்கு இந்த பேண்டு, வாத்தியம், இசை இதெல்லாம் இசைக்கின்றனர். ஆனால் இங்கே ஆத்மாவை சந்திக்கிறதுக்கு
இங்கே ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மாவை சந்திக்கிறோம். ஆனால் இங்கே ரொம்ப குப்தமான வேஷத்தில் அவர் வந்திருக்கார். எந்த ஒரு சப்தமும் இங்கே கிடையாது. அமைதியாக வர்றாரு, அமைதியாக சொல்கிறாரு, போயிடுறாரு அமைதியாக. அப்போ குப்த வேஷத்தில் வந்திருக்கிறார் என்று நீங்கள் தான் அறிவீர்கள். நமக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் உலகத்துக்கு முழுவதுக்கும் தெரியாது. அவர் தூர தேசத்தில் வசிக்கக்கூடிய பிரயாணி என்று சொல்லப்படுகிறார். அங்கேருந்து இங்கே வரார். நீங்கள் அறிவீர்கள், நாம் ஆத்மாக்கள் பரம்தாம நிவாசிகள், அங்கே தான் நம்மளுடைய வீடு. இங்கே நாம் பயணிகளாக வந்து இருக்கின்றோம், பாகத்தை நடிப்பதற்காக. பாபா இதெல்லாம் புரிய வைக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. பாபா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கூட இந்த உலகத்தில் இருக்கவங்களுக்கு விஷயம் தெரியாது. நீங்கள் பாபாவிடமிருந்து கேட்டுக்கொள்கின்றீர்கள், அதை நன்றாக தாரணை செய்ய வேண்டும். பகவான் சொல்லிகிட்டு இருக்காருன்னு நம்ம அதை எவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கிட்டு தாரணை செய்ய வேண்டும். பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் அனைவரும் இந்த கர்மக்ஷேத்திரத்தில் பயணிகளாக இருக்கீங்க. பயணின்னா என்ன பண்ணுவாங்க, டெம்பரவரியாக ஒரு இடத்துக்கு வர்றாங்க, அவங்களுடைய சொந்த இடத்துலேருந்து தங்குவாங்க, வேலை முடிச்சோடனே திரும்ப கிளம்பிடுவாங்க. அதுபோல் தான் நீங்களும் இந்த உலகத்துக்கு. நாம் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். பிறகு இங்கே வந்து சப்தத்தில் வரும், டாக்கி வேர்ல்டில் வரும். சாந்தி தாமத்திலிருந்து வந்த நம்ம பயணிகள் என்ன பண்ணுறோம், ஒரு மாதம், ஒரு வருஷம், ஒரு ஜென்மம் கிடையாது, 84 பிறவிகள் நம்மளுடைய பாகத்தை இங்கே நடிக்கின்றோம். கடைசியில் இதுதான் கடைசி இறுதி நேரமாக இருக்குது. ஆக பாபா வந்திருக்கின்றார் இந்த பழைய சிருஷ்டியை புதியதாக மாற்றுவதற்காக. இதையெல்லாம் நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். சித்திரமும் தெளிவாக உள்ளது சிருஷ்டி சக்கரத்தில். சிவபாபா பிரம்மா மூலமாக புதிய உலகத்தோட ஸ்தாபனையை செய்கின்றார். கிருஷ்ணர் மூலம் இல்லை விஷ்ணு மூலம் ஸ்தாபனை செய்கின்றார்னு சொல்லலை. எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க சாஸ்திரங்களில், பிரம்மா மூலமாக படைப்பன். பாபா வருவதே இந்த பிரம்மா மூலமாக தான் சொர்க்கத்தை படைப்பதற்காக. பாபா சாதாரண உடலில் தான் வந்திருக்கிறார். இந்த உலகமே தூய்மையற்ற உலகம். அப்போ அவருக்கு மட்டும் எவ்வளோ தூய்மையான உடல் எப்படி கிடைக்கும்? தூய்மையானவர் இங்கே ஒருத்தர் கூட கிடையாது. ஏனென்றால் முதல் நம்பரில் இருந்த லக்ஷ்மி நாராயணே என்ன ஆயிட்டாங்க, அவங்களும் தூய்மையற்றவர்களாக மாறிட்டாங்க. யார் தூய்மையாக இருந்தார்களோ அவர்கள் முழுமையாக கீழே வந்துட்டாங்க. இந்த ராஜ்ய பதவியில் பரம்பரையில் இருந்தவங்க கூட தூய்மை இல்லாமல் ஆயிட்டாங்க. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறார். நாம் தெய்வீக தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தோம். இப்பொழுது அவர்கள் அனைவரும் என்ன ஆயிட்டாங்க, தெய்வீக தர்மத்தை சேர்ந்தவங்க, தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க சூத்திரர்களாக, சூத்திர தர்மத்தை சேர்ந்தவங்களாக மாறிட்டாங்க. அமெரிக்கா இதெல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்களாக இருக்காங்க. ஆனால் சத்தியுகத்துக்கு முன்னால் அமெரிக்காலாம் ஒன்றுமே இல்லைங்கிறார் இல்லையா? நம்ம அதை பெருசாக இப்போ நினைக்கிறோம். ஆனால் சொர்க்கத்துக்கு முன்னாடி எதுவுமே ஒன்றும் இல்லை. இது அனைத்துமே பின்னால் தான் இது போல் ஆகுது. பாதி கல்பம் பாரதம் தான் சொர்க்கமாக இருந்தது. இது அல்ப காலத்தினுடைய பகட்டு, விநாசமும் நடந்தே தான் ஆகணும். பகட்டும் இருக்கும், அதே சமயத்தில் விநாசமும் நடக்கும். குழந்தைகள் உங்களுக்கு மிக மிக அந்த போதை வந்து இருக்க வேண்டும் இல்லையா? நாம் என்ன ஆகிறோம், சொர்க்கத்தோட எஜமானர்களாக ஆகுகின்றோம். அப்படி நம்மளை ஆக்கக்கூடியவர் சிவபாபா. அவரை குழந்தைகள் நினைவு செய்வதில்லை என்பது எவ்வளோ பெரிய அதிசயமாக இருக்கின்றது. சொர்க்கத்தோட ஒரு ஆஸ்தியை கொடுக்குறவரை நினைவு செய்யலைன்னா. இப்போ பாபா சொல்கிறாங்க, மாயா நினைவு செய்ய விடுவதில்லை. குழந்தைகள் நீங்கள் இப்பொழுது இதுபோல் சொல்கிறீர்கள், பாபா மாயா எங்களை நினைவு செய்ய விடுவதில்லை. மாயா வந்து வெளியே இருந்து தனியாக வரதா நம்ம நினச்சிட்டு என்ன சொல்கிறோம், இது உள்ளதாக இருக்குது. மாயா நினைவு செய்ய விட மாட்டேங்குது, பல பிரச்சனை, கர்ம கணக்குன்னு சொல்கிறோம். இப்போ பாபா சொல்கிறாங்க, அட பாபா உங்களை 21 ஜென்மங்களுக்கு சொர்க்கத்தோட எஜமானராக ஆக்குறாருன்னா, எவ்வளோ வெயிட்டான ஆஸ்தி கொடுக்குறாருன்னா, அவரை இந்த ஒரு பிறவியில் நீங்கள் நினைவு செய்ய முடியாதா? பிரஜைகள் கூட சொர்க்கத்தோட எஜமானர்களாக அவ்வளோ அதை வந்து அந்த ஆஸ்தியை அனுபவம் செஞ்சிட்ருப்பாங்க. அனைவரும் அங்கே அவ்வளோ சுகமாக இருப்பார்கள். இப்பொழுதோ எல்லாரும் துக்கமாக இருக்கிறாங்க. இப்போ அவரை ஏன் நினைவு செய்து அவ்வளோ பிறவியோட பாக்கியத்தை அடையக்கூடாது? இங்கே கூட பிரைம் மினிஸ்டர், ஜனாதிபதியெலாம் இருக்காங்கன்னா இரவும் பகலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ராஜ்யம் செய்கிறவங்களுக்கு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும், டென்ஷன் தான் அவங்களுக்கு. ஆனால் அங்கே ராஜ்யம் செய்கிறவங்க சுகமாக இருப்பாங்க. யுத்தம் முதலிய எவ்வளோ சண்டை சச்சரவுகள், போர், யுத்தம்லாம் எவ்வளோ நடக்குது, எவ்வளோ பேர் அதில் இறந்து போயிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் அறிவீர்கள், மகாபாரத யுத்தம் கூட ரொம்ப புகழ் பெற்றதாக இருக்குது. அதனால் அதில் என்ன நடந்தது என்பது யாருடைய புத்தியிலும் இல்லை இல்லையா? மகாபாரத போர்னா என்ன, யார் கௌரவர்கள், பாண்டவர்கள், என்ன சண்டை நடந்ததுன்னு தெரியாது. இப்போ உங்களுக்கு பாபா புத்தியில் இதெல்லாம் நமக்கு புரிய வச்சுருக்கார். மகாபாரத யுத்தத்தில் அனைவரும் இறந்து போய்விட்டனர்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய மனித சிருஷ்டி. இது ஆத்மாக்களினுடைய
மரமாக இருக்கின்றதுங்கிறார் பாபா. மரம் முதல்ல புதுசாக இருக்கும், பிறகு மிக சின்னதாக இருந்தது, வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அறிவீர்கள், முதலில் தேவதா தர்மம் இருந்த பொழுது எவ்வளவு சிறிய மரமாக இருந்தது, அவ்வளோ சுகமாக இருந்தது. ஆதி சனத்தன தேவதா தர்மம் இருந்தது, இப்பொழுது எவ்வளோ விதவிதமான தர்மங்கள் பலதும் தோன்றிவிட்டது. இந்த மகாபாரத யுத்தத்தின் மூலம் இங்குள்ள அனைத்தும் விநாசமாகிவிடும். மகாபாரத யுத்தம்னா கடைசி விநாசம். அப்போ எல்லாமே அழிந்து போய்விடும், எல்லா தர்மங்களும் போயிடும். ஆனால் இந்த ஞானமெல்லாம் யாருக்கிட்டையும் கிடையாது. இது அதே யுத்தம்தான் என்று அவர்கள் சொல்லலாம், ஆனால் இதனால் என்ன ஆகப் போகிறது என்பது அவர்களுக்கு தெரியாது இல்லையா. உலகத்தில் என்ன பெரிய மாற்றம் நடக்க போகுது, விநாசத்துக்கு அப்புறம் கல்யாணக்காரியான யுகம் வரப்போகுது, விநாசமும் கல்யாணக்காரி தான், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் இப்பொழுது பிரகாசத்தில் ஞானத்தோட வெளிச்சத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் விநாசமாக போகிறது. அதனால் மகாபாரத யுத்தத்திற்கு முன் நம்முடைய ஆஸ்தியை நாம் அடைந்து விட வேண்டும், பாபா கிட்டேருந்து எடுத்துக்கணும். பாபா சொல்கிறாங்க, இந்த விஷயம்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபமானது தானே. பாபாவை நினைவு செய்யுங்கள், தூய்மையாகுங்கள், அவ்வளோதான். அநேக சகோதரிகள் மீது கொடுமைகள் நடக்குது, பெண்கள் மீது. மாதர்கள் பாபா அவங்களுக்காக சொல்கிறாரு, உங்களுக்குள்ள ஒருவர் மற்றவரை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு ஒரு குழு உருவாக வேண்டும். ஒரு மாதருக்கு ஒரு கொடுமை நடக்குதுன்னா மற்றவங்க அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறார். அதனால் ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும் அந்த குழுனா, ஆத்மா அபிமானியாக அவசியம் இருக்க வேண்டும். அப்போ தான் மற்றவங்களுக்கு நன்மை செய்ய முடியும். நாம் தூய்மையாக அவசியமாக வேண்டும். இந்த பக்காவான போதை நஷா என்பது இருக்க வேண்டும். அத்தகைய ஒரு போதையில் இருப்பவர்கள் தான் மற்றவர்களுக்கு இந்த தூய்மையாக இருக்கிறது எவ்வளோ முக்கியங்கிறத புரிய வைக்க முடியும். நாம் பாபாவை நினைவு செய்ய வேண்டும், தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். நாம் ஸ்வதர்ஷன் சக்கரதாரி, இந்த ஒரு போதை இருக்க வேண்டும். நாம் படைப்பவராகிய தந்தையிடமிருந்து படைப்பின் ஒரு சக்கரத்தை பற்றி நாம் தெரிந்திருக்கிறோம், படைப்பை பற்றியும் சக்கரத்தை பற்றியும். இப்போது நாம் அவர்கிட்ட இருந்து புது உலகத்தினுடைய சத்தியத்தோட ஆஸ்தியை அடைகின்றோம். 21 பிறவிக்கு மட்டும் கிடையாது, 84 பிறவிகளை ஆஸ்தி கிடைக்குது. நாம் 84 பிறவி எடுக்கிறோங்கிறத பாபா நமக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கார். மற்றவங்களுக்கு நீங்கள் புரிய வைங்க. பாபா கூறுகிறார், என்னை நினைவு செய்தீர்கள்னா உங்கள் பாவங்கள்லாம் அழிந்துவிடும். தூய்மையானவர்களாக கண்டிப்பாக ஆக வேண்டும். தூய்மையானவர்கள் பாவனமானவர்கள் என்றால் புனிதமாக ஆகுவது. காமம் மிகப்பெரிய ஒரு விரோதி, மகாசத்ருங்கிறார். நாம் 84 பிறவிகளுடைய சக்கரத்தை முடித்து விட்டோம், முடிச்சிட்டோம் இப்போ இந்த கல்பத்தில். அப்போ பாபா கிட்ட இருந்த ஆஸ்தியை எடுக்க வேண்டும். பாபா சொல்கின்றார், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்கள் விக்கிரமங்கள் விநாசமாகிவிடும். இங்கே நீங்கள் வருவதை புத்துணர்ச்சி பெறுவதற்காக மதுபனுக்கெலாம் போகிறோன்னா, தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள், 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி கிடைத்துவிடும். யார் மீதும் மோகத்தினுடைய ஒரு நாட்டம் இருக்கக்கூடாது. பற்றற்றவராக இருங்க. இந்த ஒரு பிறவியில் கடமையை பொறுப்பை செய்யுங்க, ஆனால் பற்றற்றவராக இருங்க. இந்த சரீரத்தின் மீது, உடல் மீது கூட உங்களுக்கு மோகம் இருக்கக்கூடாது. இது ரொம்ப பழைய தோலுங்கிறார் பாபா சொல்கிறாங்க, இதை பராமரிக்கணும், நல்லா பார்த்துக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இதன் மூலம்தான் நம்ம படிப்பை படிக்கணும். சரீரம் நல்லா இருந்தால் தானே, சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லைங்கிற மாதிரி சரீரம் நல்லா இல்லைன்னா ஞானம் யோகமும் செய்ய முடியாது, சேவையும் செய்ய முடியாது. அதனால் இதை பராமரிக்கணும், நல்லா பார்த்துக்கணும். இதன் மூலம்தான் ஏன்னா படிப்பை படிக்கணும். கஷ்டம் வந்தால் சமாளிக்க வேண்டியுள்ளது. நீங்கள் அறிவீர்கள், இது பழைய இற்றுப்போன சரீரம். ஏதாவது கர்ம கணக்கு நோய் வருதுன்னா கஷ்டங்கள் இருக்குது, ஆனால் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதற்கு ஏதேனும் ஒன்று நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி என்ன இருக்கும், எல்லாருடைய சரீரத்துக்கு ஏதாவது சின்னதோ பெருசோ ஏதாவது வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் துக்கம் யாருக்கு ஏற்படுது, ஆத்மாவிற்கு அதனால் ஏற்படுது. நீங்கள் அறிவீர்கள், இப்பொழுது இந்த சரீரத்தை நாம் விட வேண்டும். யோக பலத்தின் மூலம் இதை பொறுமையுடன் எதிர்கொள்ள வேண்டும். பாபா சொல்கிறாங்க, இந்த சரீரத்துக்கு வரக்கூடிய உபாதைகள்லாம் கூட கொஞ்சம் பொறுமையாக இருந்து இதை முடிச்சிடுங்க. பாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாபாவை நினைவு செய்தால் போதும். வேறு எந்த லௌகீக சம்பந்தங்களும் நினைவு வரக்கூடாது. ஏதாவது உடம்பு சரியில்லை, கஷ்டம் பிரச்சனைனாலும் பாபாவை நினைக்கணும். எந்த லௌகீக சம்பந்தங்கள் நினச்சாலும் யாரும் எந்த ஆத்மாவும் ஹெல்ப் பண்ண முடியாது. நமக்கு பாபா தான் நமக்கு உதவி செய்ய முடியும், சக்தி கொடுக்க முடியும். அதனால் பாபா சொல்கிறாங்க, எந்த லௌகீக சம்பந்தங்களை நினைவு செய்யாதீங்க, உதவி செய்கிறதுக்கு நான் இருக்கேங்கிறார். நான் தேகம் அல்ல, ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. பாபா கூறுகிறார், நான் ஆத்மாக்களாகி உங்களுக்கு ஆஸ்தியை தருவதற்காக வந்திருக்கின்றேன். ஆத்மா தூய்மையானால் பிறகு சரீரம் கூட நல்லதாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அறிவீர்கள், இப்பொழுது ஆத்மா நான் தூய்மையாக வேண்டும். நாம் தூய்மையாக இருந்த பொழுது லக்ஷ்மி நாராயணன் போல உயர்ந்தவர்களாக இருந்தோம். இந்த லக்ஷ்மி நாராயண் கூட 84 பிறவிகளை எடுத்துட்டாங்க. சூரிய வம்சி அரச குடும்பத்தில் இருந்தாங்க. 84 பிறவிகளை அவங்களும் எடுத்து இப்போ கீழே வந்துட்டாங்க. ஆனால் சந்திர வம்சத்தில் இருக்கிறவங்க அப்படி 84 பிறவிகளை எடுத்தேன்னு சொல்ல முடியாது. சூரிய வம்சத்தில் தான் சொல்ல முடியும். யார் முதல்ல அதுவும் வந்தாங்களோ அவங்க தான் சொல்ல முடியும்.
பாபா சொல்கிறாங்க, சூரிய வம்சத்தில் யார் முதல்ல பணியாளர்களாக ஆகியிருப்பார்களோ அவர்கள் பிறகு திரேதாயுகத்தில் ஏதோ ஒரு பதவி பெறுவார்கள் இல்லையா. வேலைக்காரங்களாக சேவை பண்ணக்கூடியவங்களா லக்ஷ்மி நாராயணுக்கு இருந்தவங்க அவங்க திரேதாயுகத்தில் வரும்போது ஏதோ ஒரு சின்ன பதவியில் இருப்பாங்கங்கிறது. அவர்களுக்கு 84 பிறவிகள் என்று கூட சொல்லலாம்ங்கிறது. ராஜா, ராணி, பிரஜைகள், தாசிகள் யாரெல்லாம் சூரிய வம்சத்தில் வராங்களோ அவங்க 84 பிறவிகளை எடுக்கிறார்கள். இப்படி தனக்குத்தானே பேசிக்கொள்ள வேண்டும்ங்கிறார். ஞானத்தை சிந்திக்கணும். 84 பிறவிகளை நம்ம ஏன் எடுக்கிறோம், இதெல்லாம் விசார் சாகர் மந்தன் செய்யுங்க. எவ்வளவு முடியுமோ அப்பா மற்றும் அவருடைய ஆஸ்தியை நினைவு செய்து கொண்டே இருங்க. எங்கே போனாலும் வந்தாலும் நடந்தாலும் பாபாவோட குழந்தைகள் நாமன்னு புரிந்து கொள்ளுங்கள். யாரையாவது சந்தித்தால் கூட பாபாவோட அறிமுகத்தை அவங்களுக்கு கொடுங்க. இந்த சித்திரத்தில் முழு ஞானம் இருக்கின்றது, அனைத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். பாபா பிரம்மாவோட உடலில் வந்திருக்காரு. நாம் அனைவரும் பிரம்மா குமாரிகளாக இருக்கின்றோம். பிரம்மா குமாரிகளாகிய நம்மை சொர்க்கத்தினுடைய எஜமானராக ஆக்குவதற்காக தான் சிவபாபா வந்திருக்கின்றார். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஒருத்தர் தான். நாம் பிரம்மா குமாரிகள். அவரவர்களுடைய ஒரு பாபா சொல்கிறாங்க, அந்த அடையாள அட்டை, அது ஐடென்டிட்டி கார்டில் நீங்கள் காட்டலாம் நான் யாருன்னு. எங்காவது ஒரு ஆஃபீஸ் கூட நீங்கள் வந்து போனீங்கன்னா அட்டையெல்லாம் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அது போல் நீங்கள் கூட பாபா சொல்கிறாங்க இதற்கான ஒரு ஐடி கார்டெல்லாம் இருக்குன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு அதை காட்டலாம். இப்போ பாபா சொல்கிறாங்க, எங்கேயாவது நீங்கள் வெளியே போய் சேவை பண்ணுறீங்க, ஆஃபீஸ்க்கெலாம் போகிறீங்கன்னா கூட உங்கள் ஐடி கார்டெலாம் காட்டுங்க. ஆனால் எல்லாருனாலும் இது யார் பிரம்மா குமாரிகள்னு புரிஞ்சுக்கலாம் முடியாது. ஏன்னா அநேக விதமான தடைகள் அப்படிலாம் வரதான் செய்துங்கிறது. அரசாங்கத்திற்கு கூட இதெல்லாம் புரிய வைக்கப்படுது. இது எங்களுடைய குடும்பம், இங்கே தாதா மற்றும் பாபா இருக்கின்றார், மூத்த சகோதரரும் அப்பாவும் இருக்கார். இந்த மூத்த சகோதரர் மூலமாக தான் நமக்கு ஆஸ்தியை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் நினைவு செய்யும்போது மிகுந்த குஷி இருக்கணுங்கிறார். ஆஸ்தி தாத்தா கிட்டேருந்து கிடைக்குது. சிவபாபா இன்னொன்று நமக்கு தாத்தா இருக்கார். பேர குழந்தைகள் நமக்கு அதை பெறுவதற்கான உரிமை இருக்குது. முழு பாகத்தையும் பங்கிட்டு பெற்றுக்கொள்கின்றனர். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் அறிவீர்கள் சிவபாபாவிடமிருந்து பிரம்மா மூலமாக நம்ம ஆஸ்தியை அடைஞ்சிட்ருக்கோம். இதையெல்லாம் நம்ம நினைவு வச்சுக்கணும், படிக்கவும் செய்யணும், பிறகு மற்றவங்களுக்கும் கற்றுத்தரணுங்கிறார். எப்படி வந்து தந்தையோட அப்பாவோட கடமை இருக்குது, குழந்தைகளை பாலனை செய்து ஆரம்பத்தில் வளர்க்கணும். குமாரிகளாக இருக்கும்போது இளமை பருவம் வர்றது வரைக்கும் அவங்க காலில் அவங்க நிற்க மாட்டாங்க. அது வரைக்கும் அப்பா வந்து பாலனை பண்ணி பராமரித்து வளர்க்கணும். குழந்தைகளோட கடமை என்ன, படிக்கணும், பெரிய ஆளாக வரணும், அவ்வளோதான். அப்புறம் தங்களுடைய கால்களில் நிற்கிறதுக்காக படிக்கிறாங்க. அது வரைக்கும் அப்பா பாலனை கொடுப்பார். அதே போல் தான் பாபா நமக்கு இப்போ பாலனை கொடுத்து படிப்பை கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. அப்புறம் 21 பிறவிக்காக நம்ம இப்போ படிச்சுட்ருக்குறோம். பிறகு நாம் நம்மளுடைய கால்களில் நிற்க ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் சிவபாபாவை நினைக்கவே மாட்டோம். நாம் எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளோ உயர்ந்த பதவியை நீங்கள் அடைவீர்கள். நீங்கள் தாங்களாகவே சொல்கிறீர்கள், நாங்கள் இங்கே வருவது என்னவாக ஆகிறதுக்கு, ஸ்ரீ லக்ஷ்மி போல நாராயண் போல ஆகுவதற்கு. இது சத்யநாராயணோட கதை தான் அவருக்கு இருந்து கேட்டுட்ருக்கோம். இந்த லக்ஷ்மி நாராயண் எப்படி 84 பிறவிகளை எடுத்தினார், இதை பற்றிலாம் யாருக்கும் தெரியாது. ராதையோட பக்தர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்கே பார்த்தாலும் ராதை தான் தெரிகிறாங்க, ராதையே ராதை அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணனோட பக்தராக இருந்தால் எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணர் தான் தெரிகிறாரும்பாங்க. அப்புறம் சிவன் தான் தெரிகிறாரும்பார். இந்த போல் பாபா சொல்கிறாங்க, யாருக்கு யார் மேலே பாவனை இருக்கோ அவர்களை நினைக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, இப்படி குழந்தைகள் வந்து நீங்கள் இப்போ புரிஞ்சுருக்கிறீங்க. இதை பற்றியெல்லாம் எவ்வளோ குழப்பங்களை வந்து உலகத்தில் உருவாக்கிட்டாங்க. ஈஸ்வரன், ராதை, கிருஷ்ணன் அனைவரும் சர்வவியாபி, எல்லா இடத்துலையும் தெரிகிறாங்க. அதுவும் எல்லாருமே ஈஸ்வரனோட ரூபங்கள்னு வேற சொல்லிட்டாங்க. பகவான் இந்த ரூபத்தை தாரணை செய்திருக்கிறார், அவதாரம் எடுத்திருக்கிறார்லாம் சொல்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஈஸ்வரனுடைய ரூபங்கள், பகவான் இந்த ரூபத்தை எல்லாம் எடுத்திருக்கின்றார். நீயே நீதான், எங்கே பார்த்தாலும் நீயே நீதான் தெரிகிற அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. முற்றிலும் இதெல்லாம் புத்தியற்றவர்களாக ஆகிவிட்டனருங்கிறார். இதெல்லாம் விகாரமான பத்தித்த உலகத்தில் தான் இருக்குது. சத்தியுகம் நிர்விகாரியான தூய்மையான உலகம். விகாரமற்ற உலகம் என்பதோட அர்த்தமே சொர்க்கம்னு அர்த்தம். சொர்க்கம்னாலே விகாரம் இல்லாதது. அங்கே குழந்தைகள் இருக்கின்றனர், அவர்கள் எப்படி பிறப்பார்கள்னு சொல்கிறாங்க, விகாரம் இல்லாமல். இதெல்லாம் கேள்வியை அவங்கக்கிட்ட கேட்பாங்க. குழந்தைகள் பிறக்கலைன்னா அப்புறம் எப்படி இந்த சிருஷ்டி விருத்தி ஆகும், நடக்கும், இப்படியும் சிலர் கேள்வியெல்லாம் கேட்குறாங்கங்கிறார் பாபா. பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொரு வருடமும் ஜனத்தொகை கணக்கையெல்லாம் எடுக்கிறாங்க. எவ்வளவு அதிகப்படியாக மனிதர்கள் உருவாயிட்டு தானே இருக்கிறாங்க. இவ்வளவு பேர் இறந்து விட்டனர் என்பதை சொல்ல மாட்டார்கள், இவ்வளோ குழந்தைங்க பிறந்திருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ பாபா சொல்கிறாங்க, இதை பற்றியெல்லாம் நம்ம பெருசாக பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்மளோட வேலையை நம்ம பார்க்கணுங்க. குழந்தைகள் முதலில் தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும். ரொம்ப இந்த கேள்வியிலெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆத்மா என்பதை முதலில் நம்பிக்கை செய்ய வேண்டும், பாபாவை நினைவு செய்ய வேண்டும். கடைசி காலத்தில் யார் நாராயணனை நினைக்கிறார்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கங்கிறாங்க. இப்பொழுது நாராயணனை நினைப்பது என்பது பொய்யாக சொல்லிட்டாங்க. யாரை நினைக்கணும், சிவபாபாவை நினைக்கணும். கடைசி காலத்தில் சிவபாபாவை நினைக்க வேண்டும்.
பாபா சொல்கிறாங்க, அதே கவலையில் யார் இறக்குறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்தில் நாராயண பதவியை அடைய முடியும். சிவபாபாவை போய் சேரணுங்கிற கவலையில் நம்ம போகணும். கடைசியில் ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாருடைய நினைவு வரக்கூடாதுங்கிற கவலை தான் இருக்கணும். கடைசி காலத்தில் நாராயணன் என்று ஏன் சொல்கிறார்கள்? கிருஷ்ணர் ஞானம் கொடுத்திருந்தார் என்றால் கிருஷ்ணரை தானே நினைக்கணும்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? அப்படி தானே புரிஞ்சுருக்கணும். அப்புறம் ஏன் கடைசியில் நாராயணன் நினைங்கன்னு சொல்கிறாங்க? அதனால் கிருஷ்ணனை நினைவும் செய்கிறாங்க. நாராயணை பற்றி யாருக்கும் தெரியாது. கிருஷ்ணருக்கு ஜெயந்தி எல்லாம் கொண்டாடுறாங்க. ராதையோட ஜெயந்தி எங்கே கொண்டாடுறது இல்லை. இப்போ ஒருத்தரை நினைக்கிறாங்க, ஒருத்தரை விட்டுட்டுறாங்க. கிருஷ்ணனோட ஜென்மத்தை தான் கொண்டாடுறாங்க. உலகத்தில் ராஜா ராணி லக்ஷ்மி நாராயண் பற்றி யாருக்கும் தெரியாது. பிரஜாபிதா பிரம்மாவோட முகவம்சாவளி தான் இவங்க எல்லாமே. அவங்கெல்லாம் இப்போ எங்கே போனாங்க? பிராமணர்கள் தேவி தேவதாய, பிராமண தேவி தேவதாய நமகன் கூட சொல்கிறாங்க இல்லையா? இப்போ பிராமணர்கள் தான் தேவி தேவதைகளாக ஆகுறாங்க. பிரம்மாவுக்கு முகவம்சாவளி இருக்குது இல்லையா? பிரம்மா முகவம்சாவளி பிராமன். பிரம்மா மூலம்தான் சிவபாபா பிராமண தர்மத்தை படைக்கிறார். இதெல்லாம் குழந்தைகள் நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க. பிராமண தர்மத்தை பிரம்மா படைக்கலை, பிரம்மா மூலமாக சிவபாபா படைக்கிறாரு. இப்போ சிவபாபா படைத்தார், இவரோ இப்போது பிரம்மாவாக ஆகியிருக்கிறார். பிரம்மாவை முதல்ல படைத்ததே யார்? பிரம்மாவாக ஆக்கினதே சிவபாபா தான். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாம்போல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது பாயிண்ட்டு, இந்த பழைய சரீரத்தில் வாழ்ந்து கொண்டே படிப்பை படித்து 21 பிறவிகளுக்கான வருமானத்தை சேர்க்க வேண்டும். அதனால் இந்த சரீரத்தை பராமரிக்கவும் வேண்டும், மற்றபடி இதன் மேல் மோகம் வைக்கக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட்டு, கடைசி காலத்தில் ஒரு சிவபாபாவோட நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். அந்த மாதிரியான பயிற்சி இப்பொழுதிருந்தே செய்ய வேண்டும். வேறு எந்த ஒரு சிந்தனையிலும் செல்லக்கூடாது. தனக்கு நன்மையை செய்து கொள்ள வேண்டும். வரதானம், மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராக ஆகி அறியாமையை நீக்கக்கூடிய ஞான சுரூபமாக யோக யுக்தாக ஆக வேண்டும். மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராக ஆகக்கூடியவர்களிடம் எந்த விதமான அறியாமையும் இருக்காது, இருளும் இருக்காது. சூரியன் இருக்கிற இடத்துல இருள் இருக்காது, அறியாமை இருக்காது. இந்த விஷயம் பற்றி எனக்கு தெரியாது, மாயா அப்படி வரும்னே எனக்கு தெரியாது, இதுதான் மாயானே எனக்கு தெரியாது அப்படின்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. இப்படி கூறி அவர்கள் தன்னை விடுவித்து கொள்ள மாட்டார்கள். எனக்கு தெரியல, இப்படி செஞ்சால் இப்படி ஆகும்னு தெரியல, இப்படி மாயா வரும்னு எனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஞான சொரூப குழந்தைகளிடம் எந்த விஷயத்திற்கான அஜ்ஞானமும் இருக்க முடியாது, தெரியலன்னு சொல்லக்கூடாது. மேலும் யோக யுக்தாக இருப்பவர்களுக்கு முன்கூட்டியே அனைத்தையும் அறிந்தவர் என்ற அனுபவம் ஏற்படும். அவங்க தொலைநோக்கு பார்வையுடையவர்களாக நாளைக்கு வரப்போகிறது இன்றைக்கே அவங்க புரிஞ்சுட்டு செய்வாங்க. மாயாவின் ஒரு மலைத்தூரல் வந்தால் கூட அது குறைந்தது கிடையாது. மாயாவும் மிகவும் அலங்காரத்துடன் இருக்கிறது. மாயா மாதிரி தெரியாது, அது ரொம்ப அழகாக மோகினி வேஷத்தில் தான் இருக்கும். ஆகையால் அதிலிருந்து பாதுகாப்பாக இருங்கள். யார் அனைத்து ரூபங்களின் மாயாவையும் புரிந்து இருக்கிறார்களோ, மாயாவோட எல்லா ரூபத்தையும் புரிஞ்சுக்கிறாங்களோ, அவர்கள் தோல்வி அடைவது என்பது அசம்பவமாகும். மாயா எப்படியெல்லாம் வரும், அன்பாகவும் வரும், கோபமாகவும் வரும். இப்போ எல்லா விதமான மாயாவும் புரிஞ்சுக்கிறவங்க தான் தோல்வி அடைய மாட்டாங்க. தோல்விங்கிறது அவங்களுக்கு அசம்பவங்கிற ஸ்லோகன். சதா மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் ஒரு பொழுதும் கேள்விகளில் வர முடியாது. ஏன், என்ன, எதுக்கு. திருப்தியாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ ஒரு பொழுதும் கேள்வியில் வரமாட்டாங்க. அவ்யக்த இஷாரா, ஜுவாலா சொரூப ஸ்திதியிலிருந்து சக்திசாலி நினைவை அனுபவம் செய்யுங்கள். யோகாவில் சதா லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். ஞானம் என்பது லைட், யோகா என்பது மைட். ஞானம்னா வெளிச்சம், யோகானா அதை செய்கிறதுக்கான சக்தியை சேர்த்துக்கிறது. ஞானம் மற்றும் யோகா இரண்டு சக்திகளும் லைட் மைட் எப்படி நிறைந்திருக்க வேண்டும். ஞானம் இருக்குது ஆனால் தெளிவு இல்லைன்னு அர்த்தம். ஞானம்னாலே பிரகாசம் இருக்கணும், யோகா பண்ணுறோன்னா சக்தி இருக்கணும். இதுதான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட சக்திசாலி ஆத்மாக்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் வினாடியில் கடந்து சென்று விடுவார்கள். அவர்களுக்கு நேரம் தேவைப்படாது. ஒன்றிலேருந்து வெளியே வர்றதுக்கு, முடிவு எடுக்கிறதுக்கு, ஒரு தாக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு நொடி தான் ஆகும். அதிகமாக அவங்களுடைய டைம் எனர்ஜி வேறு எதுலேயும் வேஸ்ட் ஆகாது, ஒரு விஷயத்தை கடந்து போகிறதுக்கோ முடிக்கிறதுக்கோ. அச்சா, ஓம் சாந்தி.